நம்மளை பாருங்க எப்படி உட்காந்துட்டு இருக்காப்லன்னு பாருங்க. நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டு என்ன திருட்டு போய் வந்தான். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னாக்க நந்தி ஹில்ஸ் வந்தோம். சரி, இது இன்னைக்கு வீக்கெண்ட் இல்லையா, ஸோ அதான் சரி ஓகே அப்படியே ஃபேமிலியோட போயிட்டு நந்தி ஹில்ஸ் பார்த்துட்டு வந்துடும். வரதே இல்லை அப்படின்ட்டு வந்தோம். ஸோ வாங்க மேலே போயிட்டு என்னென்ன ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்க் பண்ணியாச்சு. மலையில ஏறது கொஞ்சம் கஷ்டமாச்சு கைஸ். நம்ம வண்டி ஏறாது அவ்வளோ சீக்கிரத்தில், பட் ஏற்றிட்ட முடியும். ஸோ உங்களுக்கு மேலே போயிட்டு நான் அடுத்தது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். மேபி நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வேற வீடியோஸ்ல, இருந்தாலும் நம்மளோட பங்குக்கு நம்மளும் போனோம். பேராரைடிங் இது நெக்ஸ்ட் வந்து பார்ப்பாங்க என்ன அப்படின்ட்டு. ஒரு பக்கத்துல இருக்குது குரங்கு. இந்த மாதிரி நிறைய குரங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன குரங்கு இருக்கு எப்படி என்ன அப்படின்ட்டு. இதெல்லாம் ஆக்சுவலி ஓல்டு பழைய காலத்துல யூஸ் பண்ண பீரங்கிகள். ஓட பாருங்க, ஓடு அங்க தீ வச்சா டம்முன்னு இடிக்கும், அந்த மாதிரி இருக்கு. மெயின் என்ட்ரன்ஸு சன்ரைஸ் வியூ பாயிண்ட். ஆக்சுவலி பிரெக்னன்ட் மங்கி பாருங்க கைஸ். இங்க பாருங்க எப்படி வியூ பாருங்க. வியூ எக்ஸலன்ட் வியூ, ஆக்சுவலி அருமையா இருக்கு. நேச்சர் உண்மையுமே அருமையா இருக்கு. உங்களுக்கு ஹைட் காமிக்கிறேன். இங்க பாருங்க 4851 feet இருக்கும். நம்ம இது ஆக்சுவலி Madhepura Baisa, something they have written, but ultimately you can see 4851 light குளிருது guys. மெட்டீரியல் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் எனக்கு முடியல, பட் மற்றவங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை நடந்து வந்ததுனால கூட இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோட வரீங்க, பசங்களை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள்ட்ட தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கூப்பிடுவாங்க. இங்கே மங்கீஸ் ஜாஸ்தி, அவங்க போயிட்டு சும்மா ஃபுட்டு கொடுக்குறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா மங்கீஸ் கடிச்சுன்னா சிக்கலாயிடும், ராபிஷு. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பசங்களோட வர்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுங்க. இங்கே மட்டும் இல்லை, எங்கேருந்து மங்கி கடிச்சாலும் சரி உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்க. இப்போ இன்னொரு மங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க சைலண்ட்டாக வருது. நான் பேக்கை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்துச்சு. பேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான்னு அப்படியே பின்னாடி வந்து பொறுமையாக பார்க்குறது. பாருங்க ஒவ்வொரு இலையும் தலையமா தந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்க்குறீங்க. ஓகே வாங்க போகலாம். பாய் பாய். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையா இருக்கு கைஸ். பார்க்கறது அருமையா இருக்கு காடு. ஒரு செடியெல்லாம் பாருங்க. இன்னும் மேலே ஏறணும், அவ்வளவு தூரத்துக்கு மேலே ஏறணும். வாங்க பேராசூட் டிரைவிங் எங்க இருக்குன்னு கேட்கலாம். ஓ மை குட்னஸ். இங்க பாருங்க, இங்க இருந்து வியூ மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கு.
அருமையான expensive actually. Really nice. Okay. We'll go to... Hey guys, snacks சாப்பிடுறேன். தண்ணி கொண்டு வரல உண்மையுமே. தண்ணிலாம் கையில் எடுத்து வந்துருங்க. உண்மையுமே சொல்ல போனா பூ தான் முடியல. மங்கீஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து பறிச்சிருங்க இதெல்லாம் துணியெல்லாம் பார்த்துருங்க. அந்த மங்கி பரவாயில்ல பார்த்தா இந்த மங்கி இதோட மோசமா இருக்கு. மங்கி அந்த மங்கி பரவாயில்ல இவனுக்கு ஆக்சுவலி அதுவா தட்டி பறிச்சுப்போம். இது கையை கட்டிக்குது. மங்கி ஃபெலோ என்ன பண்ணா பண்ணிட்டோம். கப்பு கேக்கு சாப்பிட போறோம். மங்கி பறிச்சிருச்சு கேஸ் பறிச்சுட்டு போயிருச்சு. பக்கத்துல உட்காந்துச்சு. கேக் இருக்குடா, வேற எது பண்ணிக்கலாம்டா. வரும் சரி விடு விடு. வருது பாக்குது ஆக்சுவலி. தீனியை பிரிச்சா வந்துடும். அழுவாதரா. சரி ஐயோ சரி ஐயோ உட்காரோம். இல்ல இல்ல பாபா ஐயோ உட்காரோம். பாபா இது கொஞ்சம் எருமாட்ட கொஞ்சம் பக்கத்துல வந்து பாருங்க எவ்வளவு பக்கத்துல இருக்குன்ட்டு. அழுவாத சார், எதுக்கு சார் அழுகுறா? இது தெரியும் தானே, அது பறிச்சுட்டு போன சொல்லி தானே உட்காந்து உட்கார்றப்ப மங்கி வரும் பறிக்கும் பார்த்து சாப்பிடுங்க சொல்லி தானே இது பண்ணேன். அதனால நான் பயப்படல. எதுக்கு பயப்படுறேன்? பேப்பர் திங்காத. எத்தனை மங்கி அதுக்குள்ள பக்கத்துல வந்துருச்சு. ஏகப்பட்ட மங்கி வந்துருச்சு. பறிச்சிருச்சு. பாய் பாய். வாங்க எடுத்து போவோம். ஒரு கேக்க நிம்மதியா திங்க முடியாது இங்கெல்லாம் உட்காந்துட்டு. இங்க பாருங்க, இங்க உள்ள வந்தீங்கன்னாக்கா கெஸ்ட் ஹவுஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து ஸ்டே பண்றாங்க, ஸ்டே பண்ணி ஒரு 1 டே ஃபுல்லா வந்துட்டு மலை வியூ வந்து நீங்க என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்க கூட போகலாம். பட் 1 day is enough, not required more than that actually. Yeah, I can see a lot of monkeys in here. வேற லெவல் கேஸ் ஆக்சுவலி. கீழே அப்படியே இறங்குது கேஸ், இறங்கிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம தலைவர்கள்லாம் இங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. போவோம் அப்படியே இறங்குவோம். Wow, nice. Slow pongo, slow pongo. என்ன லெவலான வியூல இருக்கு பாத்தீங்களா. என்னோட சேர்த்து காமிக்கணும்னா நான் வந்துட்டு இப்படிதான் உட்காந்துருக்கேன். சூரியனு கண்ணு கூசுது.
வேற லெவல் கேஸ் ஆக்சுவலி சூப்பராக இருக்கு ஆக்சுவலி. ஐ திங்க் வி கேன் வாக் ஓவர் ஹியர். நம்ம இங்கே வாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி போய் காமிக்கேன். ஸோ கேஸ் ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்கெங்கே வேற ஏதாவது பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பட் ஃபேமிலியோடு இருக்கணும். இந்த வி கேன் டூ தட். எனக்கு வந்து இயற்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஃபுட்டுன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டு நிறையா சாப்பிடுவேன். எனக்கு அந்த நேச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை, மேக்ஸிமம் நிறையா பேருக்கு பிடிக்குங்கிற எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அப்பப்போ டூர் போவேன். முன்னாடி நான் மட்டும் போயிட்டு இருந்தேன், பட் ஃபேமிலி பிரிங் பண்ணல. ஸோ இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோன்னா சரி ஓகே நம்ம யூடியூப்ல வந்து இந்த வீடியோ போடுவோம், நம்ம எங்கே போகிறோமோ அதெல்லாம் போயிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வாங்க நந்தி ஹில்ஸ்க்கு. சரி, லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு இடத்துல அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து தீராது. ஓடணும், ஓடிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஓடிட்டே இருக்க டயத்தில் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்து நீங்கள் பார்க்கணும். ஆஃப்டர் யுவர் சீயிங் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்து அப்படியே திங்க் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டு டிசிஷன் எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் லெவலான டிசிஷனாக இருக்கும். அது ஏன் சொல்கிறேன்னா அந்த ஃப்ரீ ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். குட் கைஸ், ஓகே கீப் வாக்கிங். இங்கே படிச்சுட்டு போயிடுச்சு கைஸ். மறுபடியும் வந்து போங்க, நல்லா ஃபுல்லா திங்கிறாப்ல. என்ன வேணும்? ஐயோ என் பக்கத்துலயே தான் ஓடி தெரியுது. சும்மா இரு, உட்காரு. ஒரு பாக்குறப்ப இரு தானே இரு. என் பக்கத்துல வந்து உட்காந்துரு. சரி போ, சரி போ, வா போலாம். சரி போ. பறிக்க வருது கைஸ், பறிக்க வருது ஆக்சுவலி. வாரம் போலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இப்போ நந்தி ஹில்ஸ் எல்லாம் சுற்றி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் vlog முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது பிளேஸ் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது நான் அந்த பிளேஸ்க்கு நான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன். மேபி நீங்கள் என்ஜாய் பண்ணது எண்ணம் மூலமாக வேற எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களும் கொஞ்சம் வியூஸ் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஹாய் கைஸ், ஃபைனலாக வீரபத்ரா கோயில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு கேஸ். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, வியூஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.